ஹாய் கைஸ், மணக்க ஒரு டேஸ்டான சைட் டிஷ் ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். சோயா சுக்கா. வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துடலாம். கடாயில் 1 ஸ்பூன் மிளகு, ஜீரகம், சோம்பு, முழு தனியாக இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, ஸோ பவுடர் சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக வறுத்து ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கடலை போட்டு நல்லா அரைச்சி பொடியை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஒரு 7 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், தேவைக்கேற்ப உப்பு, ஒரு இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்க 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மசாலாலாம் வெந்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா தொக்கு பதத்துக்கு வந்த பிறகு சோயாவை 10 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு தண்ணியை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதை நல்லா இந்த தொக்கில் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்சுருந்த பொடி, ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா பெரட்டி எடுத்திங்கன்னா சோயா சுக்கா ரெடி.